அழியக்கூடாது. இந்த கலை அழியக்கூடாது. இந்த கலையை மேலும் மேலும் அதாவது உயர்த்தணும் அப்படி என்பதற்காக நம்முடைய நாடகத்தை அதாவது உலகமெங்கும் ஒளிபரப்புவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த ஐயா செல்வம் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தபோதும் இந்த சேர்ந்த சிங்கார மேடையில் இந்த அரங்கேற்று செய்யப்பட்ட நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதம். இந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமா விளக்கக்கூடிய பாஞ்சால குறவஞ்சி அல்லது 9 நவதானிய பிறப்பு இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கிறார். இந்நாடகத்தில் நான் தட்பால் விஷயமாக நான் யார் தெரியுமா? நான் என் பெயரோ யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன் என்னுடைய பெயர். என்னுடைய குலங்கோத்திரம், என்னுடைய நாடு எது தெரியுமா? பரிவார சந்திரகோலா குருநாடு குருகுலம். குருகுலத்தில பிறந்த குருகுல வேந்தன் யுதிஷ்டர் சொல்லக்கூடிய தர்மராஜன். ஆமா, அப்படி இருந்தாலும் என்னை ஈண்டெடுத்து அன்னை பிதா. என் தாய் தந்தை யார் தெரியுமா? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 பிரசவி நாடி அங்கத்துல சுமந்து என்ன குழந்தை செல்வம் என்ன கனிஷ்கா பாப்பா அவர்கள் அவங்களுடைய சொத்துல இருந்து 10 ரூபாய் அன்பு வழங்கியது. இந்த குழந்தையுடைய கல்வி மற்றும் கல்வி செல்வங்கள் ஓங்கி வளர இந்த அம்மனை பிரார்த்திக்கின்றே. வணக்கம்.
தாயாரோ குதிராது யமதி மகளா என்னை 10 மாதம் கொண்டு விட்டால் 3000 உசவி நாடி அங்கத்துல சுமந்து என்னை எங்கெடுத்து அன்னை பிதா என் தாயோ குந்தி மந்தாரை என் தந்தை பாண்டு மகாராஜன் இப்படி பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாருக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் வராங்க நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க 4 பேருங்க என்ன சொல்ற 4 பேர் 4 பேர் 4 பேருக்கு பேர் எல்லாம் என்னோட இருக்கிறாங்க குப்பீர் நுழைஞ்சு புடிக்கிட்டு இது தவறு ஒரு பெண்ணுக்கு ஜனனம் என்று ஒன்று இருந்தா வருடத்துக்கு ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை பிறக்கலாம் நீங்க எப்படா 4 பேர் ஒரே மட்டும் பிறந்தீங்க என்னோட இருக்கிறாங்க பிரியுதுல ஒரு ஆளுங்க சரி 2 பேர் காலி கை இல்லாத ஊனமற்றவங்க குண்டனுங்க ஊனமற்றவர்கள் ஆமா ஒரு ஆள் ஒத்த கண்ணா ஐயோ அவனும் ஊனமற்றவன் ஆமா இப்படி உங்க குடும்பமே எல்லாம் ஊனமற்ற இருக்கிறீங்க ஆமா ஏதாவது வேலை வெட்டி எப்படி சாப்பிடுறது 3 பேரும் தயாரிக்கு ஏன் போலீஸ் வேலைக்கு போங்கடா சென்ட்ரல் நிக்க முடியாது சரி கரும்பு வெட்ட போங்கடா சொனையா வாரி பிடிக்க போறேன்னா வெயிலாம் எப்படாதான் சாப்பிடுறது ஒரு வேலைக்கு மட்டும் அந்த ஒத்த கண்ணன் தலையை தூக்கிறோம் பழைய கிணறு சைடு பேர் போடுறதுக்கு ஒரு மனிதனுக்கு கடினமான வேலையை கிணத்து வேலை தான் அது எப்படி உங்க பசங்களுக்கு அப்படி சுலபமாச்சு எங்க ஒத்த கண்ணுக்காக ஈஸியா சரி நான் தான் கான்ட்ராக்ட் கந்தப்பை ரேட் எவ்வளவு ரேட் 3/4 நாள் கிணறு வந்த கிணறு விட மாட்டேன் கிணத்து விடுறது இல்ல சரி 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 பசங்க வெயில்ல பகல்ல செஞ்ச வெயில்ல வாடி போயிருவாங்க நைட்டு ஊர் அடங்க 12-1 மணிக்கு தான் கிணத்துக்கிட்டு போய் விடுவேன் குளிர்ந்த நேரத்துல இந்த குண்டனுங்க இருக்கிறாங்களே காலு கை கண்ணு இல்லாத அவங்க 2 பேரும் இந்த தொலைமேட்லயே தலையில் முட்டிக்குவாரு சரி இந்த ஒத்த கண்ணை இறக்கி விடுவேன் மனசுனா நீ செய்யறது கிணத்து வேலை ஆபத்தான வேலை அது பகல்ல இரவு நேரம் இந்த ஒருத்தர் மட்டும் கிணத்துக்குள்ள விட்டு இவங்க 2 பேர்த்தையும் இப்படி சட்டுமா நிறுத்திட்டு பரவாயில்லையா அனுப்புனா துணையோட கிணறு வெட்டிட்டு வருவாங்களேடா காலு கையில நேசம் தெரியாது நுழி போயிருவாங்க அது நியாயம் தான் அந்த ஒத்த கண் இறக்கி விட்டா நான் சும்மா இருக்க கூடாது என்ன பண்ணுவேன் நான் தான் அவனுக்கு இறக்கி கொடுக்குறேன் எப்படி அப்படி போடுறேன் இப்படி போடுறேன் அங்க போடுறேன் அப்படி போடுறாங்க ஆடாடா உஷார்படுத்துறாரு 50,000 ரூபாய் போட்டினா கூட வர புழுதியா போயிடும் சரி இந்த சண்டால இறங்கினா தண்ணியோட தான் வரும் சண்டாலா இவ்வளவு ஆமா ஒத்த கண்ணுங்கிற பேரை மாத்தி விட்டேன் உங்க பேர் என்ன ஜலகண்ட குமாரன் அப்பா ஜலகண்ட குமாரா உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன் என்ன விஷயம் நாங்க குடியிருக்கக்கூடிய நாட்டுல குடி தண்ணீர் பஞ்சம் அதாவது பஞ்சம் தலைவிரித்தாடுது எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணியில இருந்து எல்லா பெண்களும் என்னட்டு வர்றாங்களே
அத்தனை பேர்த்தையும் ஜமா கட்டி தண்ணி கொடுத்தாரு. என்ன இதுக்காக எல்லா பொம்பளைங்களும் வராங்க. பைத்தியக்காரா? குடி தண்ணீர் முறையிடுவதற்காக வர்றாங்க. அதனால அவங்க தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கணும். அதனால ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்தை வெட்டி ஜலம் கண்டுட்டுன்னு வச்சுக்க, 4 லட்சம் ரூபாய் பணம், 4 ஜலக்கடை தர்றேன். யாரு கிணறுங்க இது? எங்க மூதாதிகள் வெட்டி கிணறு. அத தூர்வாரி அதாவது ஜலம் கண்டுறணும். 4 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்க, 4 ஜலக்கடை வாங்கிக்க. மட்டும் சொல்லுங்க, கிணத்தை மட்டும் சொல்லுங்க. கிளவிங்களுதா? எங்க பாட்டி மூதாதிகள் வெட்டி கிணறு. அதெல்லாம் தூர் முறைச்சு முள்ளு முளைச்சு இருக்கும். உங்க அம்மா கிணறு நல்லா இருக்கும். நான் அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டே பேசுறேன். என்ன படிக்கிறது இல்ல? அப்ப முன்னில அடிச்சுட்டு தான் இருக்க. அப்படி வாழ்ந்து வந்தாலும் இந்த குருநாடு குருகுலத்துல பிறந்து என் தாய் தந்தையார் பாண்டு மகாராஜன், எங்க தாய் குந்தி மந்தாருக்கு நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நாங்க கூட பிறந்த பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நாங்க பாண்டவர்களோ 5 பேர்கள். தர்மன், பீமன், விஜயன். நாங்க 3 பேர்களும் என் தாயாகப்பட்ட குந்தமாதேவிக்கு பிறந்தோம். எங்க சிற்றனையாகப்பட்ட மந்திராதேவிக்கு நகுலன் சகாதேவன். இப்படி 5 வருஷங்கள் பிறந்தோம். அப்படி பிறந்து இந்த கடல் சூழ்ந்த நடி உலகினில் எங்களுக்கு நேரிட்டு எதிரி யாரு? உங்களுக்கு எதிரி யாருங்க? எங்களுக்கு எதிரி இருக்கக்கூடாதா? எதிரி இருக்குங்க. எதிரி இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை முன்னேறும். ஆமா, ஒரு வண்டி வாங்கினா நம்ம ஒரு சைக்கிளாவது வாங்குவோம். ஆமா, போட்டி இருக்கணும். பொறாம இருக்கக்கூடாது. ஆமா, எங்களுக்கு நேரிட்டு எதிரி யார் தெரியுமா? எங்க மூதாதிகள் 3 பேர்கள். எங்க அப்பா, அதாவது எங்க பெரியப்பா திருதராஷ்டிர மன்னன், எங்க அப்பா பாண்டு மகாராஜன், எங்க சித்தப்பா விதுர்க மன்னன். இப்படி 3 பேர்கள் பிறந்தார்கள். இப்படி 3 பேர்கள் பிறந்து எங்க பெரியப்பா திருதராஷ்டிர மன்னன் காந்தாரியம்மை மணமுடித்து கௌரவர்கள் 100 பேர்கள் பிறந்தார்கள். என் தந்தை பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரை மணமுடித்து நாங்க பாண்டவர்கள் 5 பேர்கள் பிறந்தோம். நாங்க சித்தப்பார் மக்களும் பெரியப்பார் மக்களும் ஒன்று கூடி வாழக்கூடிய எங்களுக்குள் ஏன் பகை? அதாவது நாங்க 105 பேர்களுக்கும் எங்களுக்கு என்ன வேலை தெரிந்து வரும்? காலையில் எழுந்த உடனே கல்வி கடன்களை முடித்து கல்வி சாலை செல்வது பழக்கம். அப்படி கல்வி சாலை சென்று காலை கடன்களை, காலையில படிப்பது, மாலை விளையாட்டு. இந்த விளையாடும் பொழுது நாங்க எப்படி விளையாடுவது?
கௌரவர்கள் 100 பேர்கள் ஒரு புறம், நாங்க பாண்டவர்கள் 5 பேர்கள் ஒரு புறம். இப்படி நின்று எங்களுடைய முதல் விளையாட்டு என்ன தெரியுமா? சப்பலாங்குடு குடு. கொடுக்க மாட்டேங்க, அடிச்சு விடுவேன். என்னடா சப்பலாம் கொடுக்குது? ஓ, அப்பா. நான் ஏடா சொல்றேன், நீ ஏடா சொல்லிட்டு இருக்கிற? சப்பலாம் கொடுக்குதுன்னு விளையாட்டுக்கு பேரு. விளையாட்டு பேரு. ஆமா, இந்த சப்பலாங்குடு குடுங்கிற விளையாட்டு நாளடைவில் அது வந்து கபடி. கபடியா பேரு. ஆமா, இந்த கபடி விளையாட்டுல நாங்கள் 5 பேர்களே ஜெயம் பெற்றோம். இரண்டாவது முறையாக என்ன விளையாட்டு? பந்து பிடிப்பது. ஆமா. நாங்க 5 பேர்கள் அடிக்கக்கூடிய பந்தை அந்த கௌரவர்கள் தடுப்பது. அவர்கள் 100 பேர்கள் அடிக்கக்கூடிய பந்தை நாங்கள் 5 பேர்கள் தடுப்பது. இப்படி நாங்க ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்தில் துரியோதனன் அடிக்கக்கூடிய பந்தை பீமன் தடுத்து அந்த பந்தை எடுத்து ஓங்கி அடித்தான். அடிக்கும் பொழுது இந்த கௌரவர்கள் 100 பேர்களும் இப்படி பூமியில சாய்ந்து விட்டார்கள் காத்துப்பட்டு. அப்ப நினைத்தான் பாவியான நயவஞ்சகன் அந்த துரியோதனன், இந்த சின்ன சிறு வயதுல இவர்களுக்கு இப்பேற்பட்ட கொஞ்சம் பராக்கிரம் இருக்கிறது, நாளை இவர்களுக்கு நம்மளுக்கு பகை என்று ஒன்று வந்தா இவர்கள் நம்மளை உயிரோடு வைத்திருப்பார்களா அப்படி என்று அன்றே மனதில எண்ணம் கொண்டான். அப்படி எண்ணம் வைத்து எங்களுக்கு என்னென்ன வஞ்சகம் செய்தான். எங்களுக்கு நடக்கும் தடத்துல நச்சுமுள், படுக்கும் பாய்கள பாம்புகள், குடிக்கும் ஜலத்துல விஷம், உண்கின்ற சாதத்தில் வசி, இவைகள் அனைத்தும் செய்தான். இந்த செய்ததோர் வஞ்சகத்துக்கெல்லாம் ஆயினுடைய கிருபையால் நாங்கள் 5 பேர்களும் உயிர் பிழைத்தோம். விட்டானா மறுபடியும் என்ன செய்யலாம்? அரக்கு மெழுகு பஞ்சு குங்கல்யம் இப்படி நெருப்புக்கு எதிர்ப்பான பொருள்களை கொண்டு பெரியது ஒரு மாளிகை அமைத்து அதுக்கு அரக்குமா மாளிகை என்று பெயர் சூட்டி இந்த அரக்குமா மாளிகையில எங்கள் 5 பேர்களையும் எங்கள் 5 பேர்களை ஈண்டெடுத்த அன்னையாகப்பட்ட குந்தி தேவி 6 பேர்களை வரவழைத்து இந்த அரக்குமா மாளிகையில வைத்து எங்களுக்கு தீயடை செய்தான். அப்ப இந்த அரக்குமா மாளிகையில இருந்து ரோஷன் மந்திரியினுடைய பேச்சை கேட்டு என் தம்பியாகப்பட்ட வீமன் இந்த அரக்குமா மாளிகையில இருந்து தப்பி பிழைத்து எங்களை மார்போடு தோல்போடு அணைத்துக் கொண்டு எங்கே சென்றான்? இடும்பாவனம். இந்த இடும்பாவனம் சென்று அங்க முக்காலம் அறிந்த கமலக்கண்ணி இடும்பாசூரன் இருவர்கள் இருந்தார்கள். அந்த இடும்பாசூரன் இடத்துல இரவோடு இரவாக என் தம்பியாகப்பட்ட வீமன் சண்டை செய்து இடும்பாசூரனை ஜெயம் பெற்று அவனுடைய தங்கையாகப்பட்ட கமலக்கண்ணியை மனமுடித்தான். அப்படி மனமுடித்து முக்காலம் அறிந்த கமலக்கண்ணினுடைய வார்த்தை பிரகாரம், அதாவது வேத்திரகிரி 300 மங்கலம் சென்றோம். அங்க 300 மங்கலம் பிராமணர் வடிவம் கொண்டு பிராமணர் வடிவத்தோடு 300 மங்கலம் சென்று பிராமணரோடு பிராமணராக ஓராண்டு காலம் கழித்தோம். அந்த 300 மங்கலத்தை அதமாக்கி கொண்டிருந்த பக்காசூரன் அவனை என் தம்பியாகப்பட்ட வீமன் மடித்தான். இந்த 300 மங்கலத்தை பக்காசூரனை மடித்து நாங்க 300 மங்கலத்துல குடிகொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன செய்தி கிட்டியது? பாஞ்சால தேசத்துல துருபதனுடைய குமாரத்தை திரௌபதிக்கு சுயபரம் அப்படின்னு செய்தி. இந்த செய்தியை அறிந்து நாங்கள் பாண்டவர்கள் 5 பேர்களும் பிராமணர் வடிவம் கொண்டு 300, அதாவது எங்க சென்றோம்? பாஞ்சால தேசம். அப்படி பாஞ்சால தேசம் சென்று இந்த 300 அந்த பாஞ்சால தேசத்துல வைக்கக்கூடிய சுயபரத்துல கலந்து யாரும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து மச்சக்குறி அடித்து, அதாவது பாரியாகப்பட்ட திரௌபதியை கரம் பிடித்தான் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன். ஒருவர் வில்வளைத்து கரம் பிடிக்க எங்கள் 5 பேருக்கும் தேவையானால் அருங்கடி திரௌபதி. அப்படி திரௌபதி மனுமுடித்து மீண்டும் எங்க பெரியப்பார் இடத்துல நாங்க நாடு கேட்கும் பொழுது நாடு கொடுத்தானா? நாடு கொடுக்க மறுத்துட்டான். அப்ப நாடு கொடுக்க மறுத்த துரியோதனை தன் ஆள்காட்டு விரல்ல கையை நீட்டி காட்டினான். அந்த திசையில என்ன இருந்தது? அகன்ற காண்டாவனம். இந்த காண்டாவனத்தை தகனம் செய்து இந்த காண்டாவனத்துல தகனம் செய்து அங்க ஒரு பெரிய மாளிகை அமைத்து அதுக்கு இந்திரபுஸ்தகம் என்று பெயர் சூட்டி அந்த இந்திரபுஸ்தகத்துல கூடியிருந்தோம். அங்கதான் எங்களை வாழ சொல்லி விட்டானா? இந்த இந்திரபுஸ்தகத்துல இருந்த பாண்டவர்களை
மத்தென்ற மண்டபத்தை கட்டி அதனை காமிக்க பொழுதுபோக்க வேண்டி புதிதாக கட்டியதோர் மண்டபத்திற்கு கிரகப்பிரவேசம் என்று சொல்லி எங்கள் ஐவர்களையும் பொய்யோடு விடுத்து எங்கள் ஐவர்களையும் எங்கள் அருகில் திரௌபதை 6 பேர்களை வரவழைத்து இந்த புதிதாக கட்டிய மண்டபத்துல எங்களை அமர செய்து ஜகனினுடைய வார்த்தை கேட்டு சூது பகடை ஆட எங்களை இசை செய்தான். இந்த சூது பகடையில நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தும் இழந்தோம். அப்ப குருபரர்கள் எங்களுக்கு என்ன கட்டளை விதித்தார்? பகடையில் தோல்வியுற்ற பாண்டவர்கள் 12 வருடம் கானகம், 1 வருடம் அஞ்ஞாதவாசம் கழிக்கணும். அப்படி 13 கழித்து 14வது உயிருடன் அஸ்தாபுரம் திரும்பி வந்தா பங்குல பிரகார பாதி ராஜ்யம் அப்படின்னு குருபரனுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு இணங்கி நாங்க பாண்டவராகப்பட்ட நாங்கள் இப்ப ஆர்மிமான காரணம் குடிபுகுந்து 12 வருடம் ஆமா விடிந்தா 5வது வாசம் கழிக்கணும். 5வது வாசம்னா என்ன? இவர்கள் தான் பாண்டவர்கள் அப்படின்னு கண்ணுக்கு தெரிந்தா மீண்டும் 12 வருடம் காணணும். ஆமா நாட்டுல வாழணும். இந்த நாட்டுல வாழணும்னா நாங்க இப்படி போனோம்னா எந்த நாட்டு மன்னர்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நாங்க நாட்டை விட்டு இந்த ஆர்யமான கானகத்தை விட்டு நாட்டுல வாழணும். இந்த 5வது வருஷம் கழிப்பதற்கு என்ன செய்யறது அப்படி என்பது எனக்கு ஒன்றுமே புலப்படலை. அதனால என் தம்பிமார்கள் அனைவர்களை வரவழைத்து அருங்குழு திரௌபதி வரவழைத்து எங்க மாமனாகப்பட்ட பரந்தாமனை வரவழைத்து இந்த யோசனை கேட்டா அவர் தகுந்த யோசனை சொல்வார். அதனால என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் அந்த புறத்துல இருக்கிறான். நான் சீக்கிரம் வரவழைத்து வா, எங்க மாமனை பார்க்கணும்.